தமிழ் தலைமையர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்லாம் உலக அளவில் பெரிய அதிர்வலிகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. கிரீன்லாண்டை நான் கைப்பற்றியே ஆவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏஐ மூலயமாக கிரீன்லாண்டு அமெரிக்காவுடைய ஒரு மாகாணம் அப்படின்ற மாதிரியான சித்தரிப்புகள்லாம் பண்ணி அவர் வெளியிட்டிருந்தார். ஸோ டாவோஸில் நடந்த பொருளாதார வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் பேசின ஒரு ட்ரம்ப் எந்த சண்டையும் இல்லாமல் கிரீன்லாண்டை நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. கடுமையான எதிர்ப்புகளை யூரோப்பியன் யூனியன் பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்போ ட்ரம்ப்பை பொறுத்தளவில் அவரோட நிலைப்பாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். எங்களுக்கு கண்டிப்பாக கிரீன்லாண்ட் வேணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக இருக்கார். ஆனால் அவரோட ஸ்டாண்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி டாவோஸில் அவர் பேசும்போது மிலிட்ரி யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காரு. கிரீன்லாண்ட் கண்டிப்பா வேணும், ஆனா ராணுவத்தை பயன்படுத்தி நாங்க அதை பெற மாட்டோம். ஸோ அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம், வேற மெத்தடை யூஸ் பண்ணி அவரு கிரீன்லாண்டை கைப்பற்ற முயற்சி பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாம். கனடா பிரதமர் சொல்றாரு, இப்போ ஆயுதத்துக்கு பதிலாக பொருளாதார ஆயுதத்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, ட்ரம்ப் இப்ப சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்குன்னு ஒரு ஆயுதமே யூஸ் பண்ண மாட்டாருன்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். நாளைக்கே டக்குனு ஒரு ஆர்மி அனுப்பினா யாரும் என்ன கேட்க முடியும்? ஒன்றும் கூட கேட்க முடியாது. இதான் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு புதுசா சில ரூல் செட் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு ஏதாவது பண்ணுவார். ஸோ என்னன்னா, இப்ப அந்த இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பழைய ஒழுங்கு பார்த்தோம்னா, அந்த ஆர்டர் பார்த்தோம்னா இப்ப உடைய ஆரம்பிக்குது. ஸோ டாவோஸ்ல இது ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். நாங்க ராணுவத்தை யூஸ் பண்ண மாட்டோம். அது போக டென்மார்க்கையும் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. டென்மார்க்கை பொறுத்தளவுல அவங்க கொஞ்சம் கூட ஒரு நன்றி விசுவாசமே இல்லாம இருக்காங்க. நம்ம இவ்வளவு செஞ்சிருக்கோம், பட் இருந்தாலும் அவங்க நன்றி விசுவாசம் இல்லாம இருக்காங்கன்ற பொருள்ல பேசுறாரு. அது போக நம்ம கிட்டதான் கிரீன்லாண்ட் இருந்தது, நம்ம முட்டாள்தனமா திரும்ப அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரியும் பேசுறாரு. அது ஃபேக்சுவலா தப்பு. செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல நாட்சிகள் டென்மார்க் கைப்பற்றிடுறாங்க. அந்த பீரியட்ல என்ன ஆகுது, கிரீன்லாண்டுக்கு ஒரு முக்கியத்துவம் வருது. ஏன்னா கிரீன்லாண்டை நாட்சிகள் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கப்பட்டது. குறிப்பா இவங்களோட சப்மரைன்ஸ் இருக்கு இல்லையா, ஜெர்மன் சப்மரைன்ஸ், அதுக்கப்புறம் அட்லாண்டிக் ஓஷன் வழியா மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது. ஸோ அதனால அமெரிக்கர்கள் அப்ப கிரீன்லாண்டை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல கிரீன்லாண்டோட செக்யூரிட்டி அமெரிக்கன் கண்ட்ரோலுக்கு கீழே இருந்தது. ஆனா கிரீன்லாண்டே அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு பகுதியெல்லாம் மாறல. ஸோ அதையும் லைட்டா காலனில இருந்துச்சுங்களா? காலனில தான் அமெரிக்கா அப்ப அவங்களோட செக்யூரிட்டியை கேரண்டி பண்ணாங்க. செக்யூரிட்டி அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல இருந்தது. ஒரு ப்ரொடெக்டரேட் மாதிரி இருந்தது. காலனி கூட கிடையாது. காலனிலாம் கிடையாது. அந்த வேர்ல்டு வார் டைம்ல மட்டும், செகண்ட் வேர்ல்டு வார்ல டென்மார்க் இவங்க ஜெர்மனி கைக்கு போனனால வேற வழி இல்லைல்ல, அதனால இது நடந்தது. அதுலயும் ட்ரம்ப் லைட்டா அவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி அது அந்த டைம்ல எங்க கையில தான் இருந்ததுன்ற மாதிரி கேஷுவலா பேசிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அது போக நேட்டோவையும் ஸ்ட்ராங்கா விமர்சிக்கிறாரு. நேட்டோவை பொறுத்தளவுல ஃபுல்லா நாங்க தான் நேட்டோவை ஃபண்ட் பண்றோன்ற மாதிரி பேசியிருக்காரு. அதுவும் போய் தான். நேட்டோவை பொறுத்தளவுல நேட்டோவோட ஃபண்டிங்ல ஒரு 16% தான் அமெரிக்கன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. மீதி எல்லாம் மற்ற ஐரோப்பிய நாடுகள் தான். மேபி நேட்டோ நேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா உள்ளதுலயே ராணுவத்துக்கு அமெரிக்கா அதிகமா செலவழிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். அதுவும் 63% ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுவும் 100%லாம் கிடையாது. ஏன்னா மற்ற நாடுகளும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ட்ரம்ப் கொஞ்சம் வாய்க்கு வந்த விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. ஆனா கிரீன்லாண்ட் வேணும்ன்றதுல ரொம்ப கவனமா இருக்கு. அதுக்கு சில காரணங்களும் அவரு கொடுக்குறாரு. ஓகே, இப்போ டென்மார்க்கினுடைய பிரதமர் அவரு என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 57,000 மக்கள் எங்க நாட்டுல இருக்காங்க, நாங்க இதை வச்சு மிலிட்ரி ஃபோர்ஸ் ரெடி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிலாம் அவரு பேசியிருக்காங்க. ஸோ இது வார்ல தான் போய் முடியுமா? எப்படி பாக்குறீங்க? வார் இல்லைன்னு ட்ரம்ப் சொன்னாலும் போற போக்கு பார்த்தா ரொம்ப அக்ரஸிவா போயிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ ட்ரம்ப்னால ஒரு ஐரோப்பிய நாடோட போய் மோத முடியாதுன்னு எனக்கு தோணுது. டென்மார்க் மாதிரியான ஒரு நாடோட ட்ரம்ப்பால மோத முடியாது. நீங்க ஈரானோட போய் சண்டை போடலாம், சைனாவோட போய் சண்டை போடலாம். ஆனா ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி, ஒரு ஒயிட் நேஷனோட போய் நீங்க சண்டை போட முடியாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இப்ப ட்ரம்ப் ஏன் ரிவர்ஸ் போறாரு? பழையபடியே அவர் பேசலாம்ல. ட்ரம்ப் ராணுவத்தை பயன்படுத்துவாரா பயன்படுத்த மாட்டாரான்றதெல்லாம் செகண்டரி. ஏன் அந்த பேச்சு பேசிக்கிட்டே இருக்கலாம்ல?
அடிச்சவனை நொறுக்கிடுவேன், ராணுவத்தை இறக்கிடுவேன், நீங்க எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஏன் பேச மாட்டேங்கிறாரு? ஈரான் பத்தி பேசியிருக்காரு. ஈரான் சொல்லியிருக்காரு, என் மேல கை வச்சீங்கன்னா ஈரான் என்ற ஒரு நாடே உலக வரைபடத்துல இருந்து ஏன் அந்த மாதிரி பேசுறாரு, இங்க அப்படி பேச மாட்டேங்கிறாரு? அது ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னா, இவங்க எல்லாம் மோஸ்ட்லி வெள்ளைக்காரங்க. இப்ப வலதுசாரிகள் எடுத்துக்கிட்டோம்னா, வலதுசாரிகள் எல்லாத்துக்குமே இனம் சார்ந்த ஒரு பார்வை இருக்கும். உலகத்துல இருக்க எல்லா வலதுசாரிகளுக்கும் மோஸ்ட்லி இந்த இனம் சார்ந்த ஒரு பார்வை இருக்கும், அந்த ஒரு இனப்பற்று இருக்கும். ஹிட்லர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரிட்டன் அவர் சாஃப்டா தான் பார்த்தாரு. எக்ஸ்ட்ரீமா தள்ளப்படும் போது அவர் பிரிட்டனுக்கு எதிராக திரும்பினார். இன்ஃபேக்ட் பிரிட்டிஷ்காரங்க மேல ஹிட்லருக்கு பெரிய மரியாதை இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏரியன்ஸ்னாரு அவங்கள. இப்ப யுக்ரைன்காரங்களெல்லாம் பெருசா அவர் ரெஸ்பெக்ட் பண்ணல, தேர்ட் கிளாஸ் ஆரியன்ஸா தான் வச்சிருந்தாரு. பட் பிரிட்டிஷ்காரங்க மேல பெரிய ரெஸ்பெக்ட் அவருக்கு இருந்தது. இது எங்க இருந்து வருது? ஒரு இனம் சார்ந்த ஒரு பார்வை இருக்கு. அவங்களும் ஒரு வெள்ளைக்காரங்க, அது ரொம்ப மேல்தட்டு வெள்ளைக்காரங்களா அவங்கள பார்த்தார். ஸோ ட்ரம்போட இந்த மிரட்டல்லாம் இருக்குல்ல, யூரோப்பை மிரட்டுறது இருக்குல்ல, அதை ரிப்பப்ளிகன்ஸ் விரும்ப மாட்டாங்க. ரிப்பப்ளிகன்ஸை பொறுத்தளவுல எல்லாமே ஒயிட்ஸ் தான். ஸோ பிரிட்டன்லயும் வெள்ளைக்காரங்க அதிகாரத்துல இருக்கணும், இமிகிரேஷனை ஸ்டாப் பண்ணணும், அந்த மாதிரியான பார்வை தான் இவங்களுக்கு இருக்கும். பிரிட்டனையே போய் ஒடுக்கணுன்ற பார்வை இவங்களுக்கு இருக்காது அமெரிக்கன் ரிப்பப்ளிகன்ஸுக்கு. அதே மாதிரி இவங்க டென்மார்க்கை போய் நம்ம ஒடுக்கணும், பிரான்ஸை போய் நெருக்கணும், அந்த பார்வை இருக்காது. ஸோ நீங்க ஈரானை ட்ரம்ப் அட்டாக் பண்றாருன்னா, ஒன்று ஈரான் வந்து ஒரு இஸ்லாமிக் நேஷன், ரெண்டாவது ஹிஸ்டாரிக்காவே ஒரு மோதல் போய்கிட்டே இருக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும். ஏதோ ஒரு இந்த மாதிரியான சின்ன சின்ன மோதல்கள் போய்கிட்டே இருக்கு. அந்த வகையில நீங்க ஈரான் அட்டாக் பண்றீங்கன்னா ரிப்பப்ளிகன்ஸ் விரும்புவாங்க அதை. இப்போ அமெரிக்காலையும் மோஸ்ட்லி ரிப்பப்ளிகன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியவங்க தான் அவங்க. ஸோ இந்த பொலிட்டிக்ஸ் அவங்க விரும்புவாங்க. அதனாலதான் ட்ரம்ப் குயிக்கா பாக்குறாரு, நம்ம மிலிட்ரியை வச்சு கிரீன்லாண்டை மிரட்டுறத நம்ம மக்கள் ரசிக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம சப்போர்ட்டர்ஸ் குறிப்பா ரசிக்க மாட்டேங்கிறாங்க. உடனே இப்ப சாஃப்டா டக்குன்னு ரிவர்ஸ் போறாரு, நான் கண்டிப்பா மிலிட்ரி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனா வேற வழிகளை யூஸ் பண்ணி கொண்டு வருவேன். பிப்ரவரி மாசம் வந்து 10% வரி போடுவோம் அப்படின்றாரு. டென்மார்க் எடுக்கிறத நீங்க எதிர்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் நேஷனுக்கு 10% வரி, இது ஜூன் 1ல இருந்து 25% கூட மாறும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதான் சொல்றேன்ல, இப்ப ட்ரம்ப்பை பொறுத்தளவுல ஈரான் கிடையாது யூரோப்ன்றது. இப்போ உலகத்துல அமெரிக்கா பிகெஸ்ட் நேஷன், செகண்ட் பிகெஸ்ட் நேஷன் சைனா பொருளாதார ரீதியா. யூரோப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் சைனா சைஸுக்கு இருப்பாங்க. ஜெர்மனி மாதிரியான ஒரு நாள் எடுத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஆனா யூரோப் மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, EU எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனா சைஸுக்கு இருப்பாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார சக்தியை நீங்க ஈரானை டீல் பண்ற மாதிரியோ, வெனிசுவேலாவை டீல் பண்ற மாதிரியோ அடிச்சோம் பிடிச்சோம்லாம் நீங்க டீல் பண்ண முடியாது. இப்போ வந்து டென்மார்க் டார்கெட் பண்ண அட்டாக் பண்றாங்க அப்படின்னா, நான் போர் ரீதியாக அட்டாக் பண்றாங்கன்னா மற்ற யூரோப்பியன் நாடும் அட்டாக் பண்ணுன்றீங்களா? பதிலுக்கு அதுக்கு போவே மாட்டாருன்ற. இப்ப பேசக்கூட மாட்டேங்கிறாரு, ரிவர்ஸ் போயிட்டாரு அவரு. கிரீன்லாந்து அப்ப டென்மார்க் இன்வால்வ் ஆகல. அப்கோர்ஸ் டேனிஷ் டெரிட்டரி தான் அது கிரீன்லாந்து, அது ஓகே. ஆனா அவர் கிரீன்லாண்டை நான் அட்டாக் பண்ணுவேன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாரு, இப்ப அதுவே ரிவர்ஸ் போயிட்டாரு. ஸோ அதனால யூரோப்லாம் போய் அமெரிக்காவால் அட்டாக் பண்ண முடியாது. அட்டாக் பண்ணா ஃபர்ஸ்ட் நேட்டோ உடையும், அதுக்கப்புறம் ஐரோப்பியர்கள் அவங்களும் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஆயுதங்கள்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்பவே பாத்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ் கிட்ட நிறைய லெவரேஜ் இருக்குங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி பெரிய மார்க்கெட் அவங்க. ட்ரம்ப் ட்ரேட் டாரிஃப் எல்லாம் போட்டாருன்னா அடுத்தது இவங்களும் போடுவாங்க. அடுத்தது அது சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க EUவோட கமிஷனர் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் இப்ப ஒரு 2 days முன்னாடி கொடுத்தாங்க. உர்சுலா வாண்டர்லேண்ட் அப்படின்ற லேடி அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி, ஸோ நீங்க டாரிஃப் போட்டா நாங்களும் பதிலடி கொடுப்போம், டஃபா தான் டீல் பண்ணுவோன்றத ஓப்பனா அவங்க சொல்றாங்க. அது போக ட்ரேட் பசூக்கா அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அவங்க வச்சிருக்காங்க. அது இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது EU. எக்ஸ்ட்ரீமான சூழல்ல மட்டும் அந்த ட்ரேட் பசூக்கா அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். யூரோப்புக்கு நிஜமாவே பெரிய த்ரெட் வரும்போது, ஏதாவது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியவையோ நிறைய கண்ட்ரிஸையோ வேற ஏதாவது ஒரு பொருளாதார சக்தி அதிகப்படியான அழுத்தம் போட்டு மிரட்டும் போது அந்த ட்ரேட் பசூக்கான்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவோன்ற மாதிரி அவங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சிருக்காங்க. குறிப்பா அதை இப்பதான் கொண்டு வராங்க. அதை ஒரு 2 years முன்னாடி தான், 2-3 years முன்னாடி தான். எதுக்காகனா சைனாவை டீல் பண்றதுக்காக அதை கொண்டு வராங்க. ஆனா இப்ப அமெரிக்கா பிரச்சனையை கொடுக்குறாங்க யூரோப்புக்கு. ஸோ அமெரிக்காவுக்கு எதிராகவும் அந்த ட்ரேட் பசூக்கா அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணலாமான்னு அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் பிரான்ஸ் சொல்ற விஷயம் என்னன்னா, அதை யூஸ் பண்ணுங்க அமெரிக்காவுக்கு எதிராக. ஸோ அப்ப அமெரிக்கன் கம்பெனிஸை உள்ள விடாதீங்க, அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுங்க, ப்ராடக்ட்ஸ் மேல டேரிஃப்ஸ் போடுங்க. இந்த மாதிரி நமக்கு வேற ஒரு நாடு சிக்கல் கொடுத்தா அந்த நாடை நம்ம எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சிஸ்டம் அவங்க வச்சிருக்காங்க.
ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி யூரோப் நினைச்சாங்கன்னா டஃபா அமெரிக்காவை டீல் பண்ணலாம். அமெரிக்காவுக்கும் அதே மாதிரி சில லெவரேஜ்லாம் இருக்கு. யுக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட் பண்றது ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க யூரோப்பியன். ஸோ இப்போ அவங்க அமெரிக்காவை சார்ந்திருக்காங்க, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ்லாம் நம்பி இருக்காங்க. ஸோ அப்போ அமெரிக்கால இருந்தா ஒரு 50% எனர்ஜி தேவைகள் பார்த்தோம்னா அமெரிக்கா சைட்ல இருந்தா பூர்த்தி செய்யப்படுது. ஸோ இப்போ அமெரிக்காவை இவங்களாலையும் இப்போ அக்ரெசிவா டச் பண்ண முடியாது. அதே மாதிரி நேட்டோவும் பார்த்தோம்னா அமெரிக்காவை சார்ந்திருக்கு, யூரோப்பியன் டிஃபென்ஸும் அமெரிக்காவை சார்ந்திருக்கு. அதெல்லாம் யூரோப்புக்கான வீக்னஸ். ஆனா அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. அமெரிக்காவும் நினைச்சாங்கன்னா சும்மா போய் ஈரான் எல்லாம் போய் மிரட்டுற மாதிரிலாம் யூரோப்பை போய் மிரட்ட முடியாது. ரெண்டாவது, ட்ரம்ப் ஒரு பாப்புலர் லீடர், அவருக்கு அங்க இருக்க லோக்கல் மக்களோட சப்போர்ட் வேணும், அமெரிக்கன்ஸோட சப்போர்ட் வேணும், எல்லா வலதுசாரிகளுக்கும் அந்த சப்போர்ட் வேணும். அதுல ரொம்ப கவனமா இருப்பார். ஸோ இப்ப ட்ரம்ப் இப்படி சகட்டு மேனிக்கு பேசுறாருல, இதான் ஏன் இப்படி பேசுறாரு? உலகத்துல இருக்க எல்லா நாடுகளையும் கோவப்படுது, பட் இருந்தாலும் இப்படி பேசிக்கிட்டே இருக்காரு, எல்லாம் மிரட்டுறதெல்லாம் பண்ற. ஸோ அவரு உலக ஆடியன்ஸை அட்ரஸ் பண்ணல, யூஎஸ் ஆடியன்ஸ் அவர் அட்ரஸ் பண்றாரு. நான் பாரு எப்படி தைரியமா பேசுறேன் பாருன்னு அவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அவரு. ஸோ லோக்கல் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைடா வைக்கணும். இப்ப யூஎஸ்ல பார்த்தோம்னா அவரோட அப்ரூவல் ரேட்டிங்ஸ்லாம் கம்மியாயிட்டு இருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு 6 monthsல பெரிய டிராஸ்டிக்கா கம்மியா இருக்கு. அவர் அப்ரூவல் ரேட்டிங் அரௌண்ட் 35% to 40% தான் இருக்குன்றாங்க. இது ரொம்ப குறைவு. அவரோட பாப்புலாரிட்டி கம்மியாயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டேர்ம் நடக்கும்போதும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. ட்ரம்ப்போட பாப்புலாரிட்டி ரேட்டிங்ஸ்லாம், அப்ரூவல் ரேட்டிங்ஸ்லாம் கம்மியாயிருச்சுன்னாங்க. ஆனால் அவர் ஜெயிச்சார் கடைசியில். அதே மாதிரி 2020லயும் இவங்க இந்த மாதிரி தான் சொன்னாங்க. அவங்க சொன்ன அளவுக்கு ஆனால் மோசமா இல்லை, பட் இப்பயும் சொல்றாங்க. பட் எனிவே பாயிண்ட் என்னன்னா, ட்ரம்ப்புக்கு லோக்கல்ல அந்த மக்களோட சப்போர்ட் வேணும். ஸோ அதை பெறுவதற்கும் இந்த மாதிரிலாம் அவரு பேச வேண்டியது இருக்கு. பட் அதுக்காக அவர் ஸ்ட்ரைட்டா போய் யூரோப்போட மோதுவார் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. இப்போ வெனிசுலா அதிபரை கடத்திட்டு வந்தாரு, அந்த மாதிரிலாம் இங்க பண்ண முடியாது, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா நான் சொல்றேன்ல, இப்போ யூஎஸ்ல இருக்கக்கூடிய ரிப்பப்ளிகன்ஸ் ஒரு வெள்ளைக்காரனை பாக்குறதுக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு லட்டின் அமெரிக்கனை பாக்குறதுக்கும் ஒரு யுரேனியனை பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. யுரேனியன்ஸை இன்னும் மோசமா எதிரியா பார்ப்பாங்க, வெனிசுலாக்காரங்க அந்த அளவுக்கு எதிரியா பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா எதிரியே கிடையாது, எதிரியா பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ள நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. நீங்க ஈரானை மிரட்டுற மாதிரி நீங்க யூரோப்பை மிரட்ட முடியாது. ரெண்டாவது, யூஎஸ்க்கு ஒரு ஹிஸ்டரியும் இருக்கு. யூஎஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய கார்பரேஷன் மாதிரி தான், ஒரு பிசினஸ் கம்பெனி மாதிரி தான். யூஎஸ்ன்ற நாடு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு பெரிய தனித்துவமான அடையாளம்லாம் கிடையாது. அப்ப எப்படி ஒரு நாடா ஃபார்ம் ஆச்சு? எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் தான், ஒரு காமனான நலன் இருக்கு அந்த நாட்டுக்கு, அதுதான் அந்த நாட்டை ஒன்றிணைக்குது. ஸோ இப்ப பாக்குறோம், இப்ப இந்த லேண்ட் டேக் ஓவர் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. மற்ற நாடெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் காமெடியா இருக்குல்ல இவங்க பேசுறத பார்த்தா. எங்களோட டிஃபென்ஸுக்கு தேவை அப்படின்றாங்க. ஸோ கிரீன்லாண்ட் வேணும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் அலாஸ்கா நம்ம பேசணும் ஏற்கனவே 1850s நினைக்கிறேன், 50s 60s ரஷ்யாட்ட இருந்து அலாஸ்காவை வாங்கினாங்க. $7-8 million ரஷ்யாட்ட இருந்து வாங்கினாங்க. இந்த கிரிமியன் வார்ல ரஷ்யா தோத்ததுக்கு அப்புறம் அவங்க கடன் சுமையில இருந்தாங்க. ஸோ வேற வழி இல்லாம வித்தாங்க. அதே மாதிரி லூசியானா பர்ச்சேஸ் நடந்தது. அது ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலா நெப்போலியன் பிரான்ஸோட எம்பரர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கவுன்சில்னு ஒரு முக்கியமான பொறுப்பு, யாருக்கும் எம்பரர் மாதிரி தான் பவர்ஃபுல்லா தான் இருந்தார், பட் எம்பரர் ஆகல. 1803 நினைக்கிறேன் அந்த டைம்ல நெப்போலியன் பவர்ல இருக்கார். அப்ப லூசியானாவை பர்ச்சேஸ் பண்றாங்க அமெரிக்கன்ஸ் பிரான்ஸ் கிட்ட இருந்து. அது பிரான்ஸோட டெரிட்டரியா இருக்கு. அதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அமெரிக்காவோட சைஸ் யாருக்கும் 2 மடங்கா பெருசாகுது. அந்த டைம்ல யாருக்கும் $15 million கொடுத்து வாங்கினாங்க. $15 million கொடுத்து அந்த டைம்ல வாங்கினாங்க. அது லூசியானா பர்ச்சேஸ் மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த காலகட்டத்தில். நெப்போலியன் கையில இப்ப பணம் இல்லை. ஏன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐரோப்பிய நாடுகள்லாம் பிரான்ஸுக்கு எதிராக திரும்புறாங்க. நெப்போலியனுக்கு சண்டை போடுறதுக்கு வழி ரொம்ப கம்மியா இருக்கு, சோர்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ பணத்தை மொபிலைஸ் பண்ணுன்றதுக்காக லூசியானா வித்துட்டாரு அவரு. அது போக நெப்போலியனுக்கு இந்த இன்னும் சிக்கலன்னா அந்த பகுதியை டிஃபெண்டும் பண்ண முடியாது. ஏன்னா அமெரிக்கா எங்கேயோ இருக்கு, இவங்க எங்கேயோ இருக்காங்க, டிஃபெண்டும் பண்ண முடியாது, அதை மேனேஜும் பண்ண முடியாது, பணமும் தேவை, சரி வச்சுக்கோங்கன்னு எடுத்துட்டாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு இந்த ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ரியல் எஸ்டேட் கம்பெனி மாதிரி தான் அவங்க ஃபங்க்ஷன் ஆயிருக்காங்க. பணத்தை கொடுத்து வாங்குறது, சேர்க்கறது. இப்பதான் எனக்கு கிரீன்லாண்ட் வேணும், உனக்கு என்ன காசு தானே வேணும், கொடுக்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. ஒரு ஆளுக்கு ₹1 கோடி. ஆமா கொடுக்குறேன், உனக்கு என்ன காசை வாங்கிட்டு சேர்ந்துக்க. அவங்களுக்கு இந்த சென்டிமெண்ட், தேசபக்தி இதெல்லாம் ஒன்றும் புரியாது அவங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க.
ஓகே. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களுக்கு காமனான ஒரு அடையாளம் கிடையாது அமெரிக்கன்ஸுக்கு. எல்லா ஊர்காரனும் அங்க உள்ள வந்தாங்க. ஆனா அந்த பகுதியில இருந்த எல்லாருக்கும் ஒரு காமனான பொருளாதார நலன் ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்தது. ஒரு காமன் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அந்த காமன் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க எல்லாரையுமே சேர்க்குது. இன்னைக்கும் அதனால அந்த ஸ்டைல்லே அவங்க ஃபங்க்ஷன் பண்றாங்க. இப்ப பேசும்போது ட்ரம்ப் கிரீன்லாண்டை பத்தி பேசும்போது பீஸ் ஆஃப் ஐஸ்ன்றார். அதுல ஒண்ணும் கிடையாது, ஒரு சும்மா ஒரு ஐஸ் கட்டி துண்டு தான், அது வேற ஒன்றும் கிடையாது அப்படின்றாரு. இப்படி சொன்னா அந்த நாட்டுக்காரனுக்கு எப்படி இருக்கும்? அங்க 50,000 பேர் தான் இருக்கிறாங்கன்னாலும் அவங்களுக்கு அந்த மண் மேல ஒரு பற்று இருக்கும்ல. அது ஒன்றும் ஒருத்தே கிடையாதுடா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு ஹர்ட் ஆகும்ல. அது அதான் உன்னுடைய குரல் என்னன்னே நான் கேட்க மாட்டேன். 57,000 பேர் இருக்கீங்கன்னா ஆளுக்கு 1 கோடி ரூபா தரேன், வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவருக்கு அந்த சென்டிமெண்ட் புரிய மாட்டேங்குது. புரியல. அந்த நேஷனல் சென்டிமெண்ட்ன்றது அவருக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப அதை ஒரு பீஸ் ஆஃப் ஐஸ் அப்படின்னு அதை ஹேண்டில் பண்றாருன்னா அந்த மண்ணுக்கு ஒன்றும் வேல்யூவே இல்லைன்னு அர்த்தம். இப்படி நீங்க மரியாதை குறைவா அந்த பகுதியை டீல் பண்றீங்கன்னா உங்க கண்ட்ரோலுக்கு அவன் வர்றதுக்கு எப்படி விரும்புவான்? பட் அதான் சொல்றேன், அமெரிக்கன்ஸுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மி தான். அதுவும் ட்ரம்ப்புக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அவர் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் பாக்குறாரு. ஏன்னா அவர் லேண்ட் எல்லாம் வாங்கி எடுத்து வித்து பழகி இருப்பார்ல, அதே ஸ்டைல்ல தான் அவர் கிரீன்லாண்டையும் பாக்குறாரு. ஸோ அதனால இப்ப கொஞ்சம் ட்ரம்ப் இறங்கி வந்திருக்காரு. பார்ப்போம், அவர் கண்டிப்பா தேவைன்றாரு. அமெரிக்கன் டிஃபென்ஸுக்கு அது ரொம்ப அவசியம்ன்றாரு. இப்போதைக்கு ஒண்ணும் யாரும் பெருசு தடுக்கல. அவரு ஆக்சுவலா வெனின்சுவேலாவை டீல் பண்ற மாதிரி இன்னொரு விதத்திலையும் கிரீன்லாண்டை டீல் பண்ண மாட்டேங்கிறார். வெனின்சுவேலாவை பொறுத்தளவுல எனக்கு ஆயில் வேணும்னு ஸ்ட்ரைட்டா சொன்னாரு. எனக்கு ஆயில் வேணும், போய் தூக்குவேன், அவ்வளவுதான். பட் இங்க எனக்கு அங்க இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸ் வேணும் போறேன்னு சொல்லல. எனக்கு டிஃபென்ஸுக்கு வேணும், செக்யூரிட்டி ரொம்ப அவசியம். ஸோ அமெரிக்காவை காப்பாற்றுவதற்கு எனக்கு கிரீன்லாந்து வேணும். ஸோ இந்த இடத்துல டிப்ளமேட்டிக்கா தான் பேசுறாரு. ரொம்ப வேணும்னா தூக்குவேன்ற ஆட்டிடியூட்ல பேசல. எனக்கு அங்க செக்யூரிட்டி எங்களுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்றாரு. இங்க ஏன்னா அவங்களோட அந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் அங்க, அந்த ஏர்லி டிடெக்ஷன் சிஸ்டம்லாம் அங்கதான் வைக்க முடியும். ஏன்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா தான். யூரோப், ரஷ்யா, அப்புறம் அமெரிக்காவுக்கு நடுவில் கிரீன்லாந்து இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ ரஷ்யால இருந்து மிசைல்ஸ்லாம் வருதுன்னா சீக்கிரமா அதை டிடெக்ட் பண்றதுக்கு கிரீன்லாந்து வேணும். ஆனா அதெல்லாம் யாரும் தடுக்கல. இப்பயும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நாளைக்கும் யூஸ் பண்ணுவீங்க, வேணா நிறைய பேசியும் வச்சுக்கோங்கன்றாங்க டென்மார்க். பட் இவர் இல்ல, அதை தாண்டி இப்ப டென்மார்க் எங்களுக்கு எதிரான ஒரு நாடா இருக்கு, அந்த நாடை நம்பி நாங்க எங்க டிஃபென்ஸை விட முடியாது, ஸோ அதனால கிரீன்லாந்து எங்களுக்கு வேணும் அப்படின்றாங்க. ஓகே. ஒரு ஏஐ போட்டோ வெளியிட்டு இருந்தாரு. அதுல வந்து வெனின்சுலா, டென்மார்க் இதெல்லாம் இணைத்த மாதிரி, அமெரிக்காவோடு இணைந்த ஒரு பகுதி மாதிரி ஒரு ஏஐ போட்டோ வெளியிட்டு இருந்தாரு. அப்போ வெனின்சுலாவே அவங்க இணைக்க தான் ட்ரை பண்றாங்களா அமெரிக்காவோட? எப்படி பாக்குறீங்க? அதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இப்ப அந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரை கம்ப்ளீட்டா அமெரிக்காவோட ஹெமிஸ்பியரா மாத்தணும். ஓகே. லட்டின் அமெரிக்காவை, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா ரெண்டையுமே ஜாயின் பண்ண. ஆமா, ஒரே நாடாக்கணும்னு சொல்ல வரல, பட் அமெரிக்காவோட கண்ட்ரோல் கீழே இருக்கணும், அமெரிக்காவோட இன்ஃபுளுன்ஸ் கீழே இருக்கு. நான் சொல்றது கனடாவும் சேர்த்து. அதனாலதான் கனடாவை ஒரு ஸ்டேட்டா ஆக்க போறோம்லாம் அவரு பேசிட்டு இருந்தாரு. ஸோ இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, அமெரிக்காவை பொறுத்தளவுல அந்த குளோபல் சூப்பர் பவரா இருக்கிறதோட இப்ப ஒரு அந்த ஒரு ஹெமிஸ்பியருக்கான ஒரு பவரா மாறலாம் முயற்சி பண்றாங்களான்னு தெரியல. அது பிளான் பண்ணி பண்றாங்களா என்னன்னு தெரியல, பட் அதை நோக்கி தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில லட்டின் அமெரிக்காவை நீங்க சொன்ன மாதிரி அந்த மேப்ல அவரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதான் அந்த மன்ரோ டாக்டர்னு சொன்னோம்ல, முன்னாடி பேசணும் இல்லையா, மன்ரோ டாக்டர்னு ஒரு டாக்டர் இருந்தது. அந்த டாக்டர்னோட பேசிக்கான எசன்ஸே என்னன்னா, வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அமெரிக்காவோட ஹெமிஸ்பியர், அங்க வெளி மற்ற நாடுகளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது, அச்சுறுத்தல் எதுவுமே இருக்கக்கூடாது, வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்றதான் பேசிக்கான பிரின்சிபிள். ஸோ வெனின்சுவேலாவுக்குள்ள ரஷ்யாவோட ஆதிக்கம், சைனாவோட ஆதிக்கம் அதிகமாகுதுன்னா அதை அலோவ் பண்ணக்கூடாது. அப்ப அங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுது. வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் ஃபுல்லா என் கண்ட்ரோல்ல இருக்கணும். அதை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே பேசின போல இப்ப கிரீன்லாந்து வேணும். அதே மாதிரி லட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லயும் ப்ரோ அமெரிக்கன் கவர்மெண்ட்ஸ் இருக்கணும். அமெரிக்காவுடைய காலனி மாதிரி இருக்கு, காலனி மாதிரி ஒரு மாடர்ன் காலனி மாதிரி. ஆமா, நான் சொல்றதை கேட்கணும், ஓவரா போனா நான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடுவேன். ஸோ அந்த இடத்துக்கு அவங்க வராங்க. இதுக்கு முன்னாடி ஓவராலா குளோபலா அமெரிக்காவோட பிரசன்ஸ் இருந்தது. இப்ப அமெரிக்கன் பிரசன்ஸை கொஞ்சம் சுருக்குறாங்க, ஆனா இருக்கக்கூடிய இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு பாக்குறாங்க. அப்படி அவங்க பண்றதை வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரிதான் தெரியுது. வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல நம்ம நேத்தை விட ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஆனா ஓவராலா பிரசன்ஸ் வேண்டாம். தாய்வான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. நம்ம இங்க உட்கார்ந்துக்கிட்டு அங்கெல்லாம் போய் நோண்டிட்டு இருக்க வேண்டாம்.
தாய்வான்லலாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுறாங்க. ஓகே, இப்போ ட்ரம்ப் வந்து மோர் அக்ரெசிவாக தான் ஆமாம் போயிட்டு இருக்காரு. அவருடைய அப்ரோச்சில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கலாம். ஃபோர்ஸ் அனுப்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி, பொருளாதார வரி விதிச்சே வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்ரோச் கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனா கிரீன்லாந்து வேண்டும் அப்படின்ற அந்த விஷயத்துல உறுதியாக இருக்காங்க அமெரிக்கர்கள். ஸோ இது எங்க போய் முடியும், எவ்வளவு நாள் போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தெரியல, இந்த மோதல் எப்படி எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. இப்ப அமெரிக்காவை பொறுத்தளவுல படைகளை அங்க அனுப்புனாங்கன்னா யூரோப்பால ஒன்றும் பண்ண முடியாது. அதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஐரோப்பிய நாடுகளும் அவங்களோட படைகளை அனுப்பியிருக்காங்க. பெரிய படைகள்ல மொத்தமே 45-50 பேர் அனுப்பியிருக்காங்க. பட் என்னன்னா நாங்க அங்க இருக்கோம். ஸோ எங்க படைகள் அங்க இருக்கும்போது நீங்க வந்து ஆக்கிரமிச்சீங்கன்னா அது சட்ட ரீதியாக நிறைய சிக்கல்களை ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு குடைச்சலை அவங்க கொடுக்குறாங்க. அது போல நான் சொன்ன மாதிரி எக்கனாமிக் ப்ரெஷரும் போட முடியும். பட் ப்ராக்டிக்கலா நம்ம பார்த்தோம்னா நீங்க ஓகே, யூரோப் இப்ப பொருளாதார அழுத்தம்லாம் போடுறாங்கன்னு வச்சுப்போம், ட்ரேட் பசூக்காவெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஆனா நாளைக்கு அமெரிக்கா போய் ஆக்குபை பண்ணா ஒன்றும் பண்ண முடியாது. யூரோப்பு கிட்ட அந்த மிலிட்ரி ஸ்ட்ரென்த் கிடையாது. நீங்க டென்மார்க்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாவே 20,000 பேர் தான் உங்களுக்கு, அவங்க ராணுவத்துல சைஸே 20,000 தான் இருக்கும். 20,000-30,000 சோல்ஜர்ஸ் தான் இருப்பாங்க. எனக்கு எக்ஸாக்டா தெரியல, அரௌண்ட் 20,000-30,000 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ பெரிய பெரிய படைபலம்லாம் இருக்காது. மற்ற ஐரோப்பிய நாடுகள்லாம் போய் டென்மார்க்குக்காக வரிஞ்சு கட்டிட்டு சண்டை போடுவாங்கன்னு நமக்கு தெரியல. அதுவும் டவுட் தான். ஏன்னா யூரோப்பை பொறுத்தளவுல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நலன் இருக்கும். யூரோப்புக்குள்ளேயும் எல்லாருமே சண்டைக்கு ரெடியாலாம் இருக்க மாட்டாங்க. இப்ப பிரான்ஸ் ரொம்ப அக்ரெசிவா பேசுறாங்க, ஜெர்மனி பிரான்ஸ் மாதிரி அக்ரெசிவா பேச மாட்டேங்கிறாங்க. இட்டாலி இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டா இருக்காங்க. ஏன்னா இட்டாலியை பொறுத்த அளவுல அமெரிக்கா பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் அவங்களுக்கு. ஸோ இப்ப யூரோப் EU வந்து ட்ரேட் பசூக்காவை யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பெரிய பொருளாதார அழுத்தத்துல அமெரிக்கா மேல போட்டா எல்லா யூரோப்பிய நாடுகளும் ஒரே மாதிரி பாதிக்கப்பட மாட்டாங்க. இட்டாலி அதிகமா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவன் இப்ப ரிவர்ஸ் போவான். இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால எக்ஸாக்டா அது எப்படி போகும்னு தெரியல. ஆனால் யூரோப் ஈஸியா விட மாட்டாங்க. யூரோப் வந்து சாதாரண தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியோ ஒரு சின்ன கண்ட்ரியோ கிடையாது. யூரோப்ன்றது ஒரு பெரிய ஒரு கான்டினென்ட். அங்க நிறைய பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸ் இருக்கு. அது 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 போக இந்த ஒரு வேர்ல்டு ஆர்டர் இப்ப இருக்கு பாருங்க, அதை உருவாக்குனதுலயும் அவங்களுக்கு பெரிய ரோல் உண்டு. அமெரிக்காவுக்கும் ரோல் உண்டு, யூரோப்புக்கும் ரோல் உண்டு. இதெல்லாம் சேர்ந்து தானே அதை உருவாக்குறாங்க செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம். ஸோ அதனால நீங்க மற்ற நாடுகள் ட்ரம்ப் நோண்டி பார்த்த மாதிரி யூரோப்பை நோண்டி பார்க்க முடியாது. யூரோப்பும் டஃபா தான் டீல் பண்றாங்க. ஸோ பெரிய அழுத்தம், பொருளாதார அழுத்தம் போட்டு அவங்களுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்து எடுத்து வேணா வழி கொண்டு வர முடியும். ஆனா வெறுமனே ப்ரெஷரை யூஸ் பண்ணி பண்ண முடியாது. இப்ப பெல்ஜியம் பிரைம் மினிஸ்டர் கூட ரொம்ப அக்ரெசிவா பேசியிருந்தார். நம்ம அப்படி சும்மா ஒரு ஸ்லேவ் மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படி இப்படிலாம் பேசியிருந்தாரு. சில கண்ட்ரிஸ் அக்ரெசிவாகவும் இருக்காங்க. ஆனா ஒண்ணு நிச்சயம், ஃபியூச்சர்ல யூரோப்பை ராடிகலைஸ் பண்ணுவதெல்லாம் இதெல்லாம் நடக்கும்போது யூரோப்ல இருக்கக்கூடிய வலதுசாரிகளும் டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா யூரோப்பை பொறுத்தவரை நான் எப்பவும் சொல்றது என்னன்னா, அது ஒரு ஸ்லீப்பிங் ஜாயிண்ட். அது பெரிய பவர் யூரோப்புக்கு உண்டு. இப்ப ரஷ்யா மாதிரியான ஒரு கண்ட்ரினால இவ்வளவு அக்ரெசிவா இருக்க முடியுதுன்னா அப்ப யூரோப்ல ரஷ்யாவை விட பெரிய கண்ட்ரிஸ் நிறைய இருக்காங்க. அதுவும் ஒட்டுமொத்தமா யூரோப்பை சேர்த்தீங்கன்னா ரஷ்யாவை விட 3-4 டைம்ஸ் பெரிய எக்கனாமிக் பவர் இருக்கும். அந்த எக்கனாமிக் பவரை யூஸ் பண்ணா அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 3-4 டைம்ஸ் ரஷ்யாவை விட பவர்ஃபுல்லான ஆர்மியும் அவங்களால மொபிலைஸ் பண்ண முடியும், டெக்னாலஜிக்கலாவும் பவர்ஃபுல்லா இருக்க முடியும். ஆனா யூரோப் பொறுத்தளவுல இன்னும் அந்த டைரக்ஷன்ல போல அவங்க இன்னும் அந்த வெல்ஃபேர் ஸ்டேட் பழைய லிபரல் எக்கானமிஸா தான் இருக்காங்க. ஆனா ட்ரம்ப் இந்த மாதிரி புஷ் பண்ணிட்டு இருக்கிறது, இப்ப புட்டின் புஷ் பண்ணாரு, இப்ப கொஞ்சம் ராடிகலைஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க யூரோப்பியன்ஸ். வலதுசாரிகள் நிறைய பேர் பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வலதுசாரிகள் பவர்ஃபுல் ஆயிருக்காங்க, வலதுசாரி பார்ட்டிஸ் பவர்ஃபுல் ஆயிருக்காங்க. சில நாடுகளில் வலதுசாரிகள் அதிகாரத்தையும் கைப்பற்றி இருக்காங்க. ட்ரம்ப்பும் யூரோப்பை நெருக்குனாருன்னா வலதுசாரிகள் யூரோப்ல டாமினன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பவரை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களும் மிலிட்ரிக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்பவே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேட்டோவோட முக்கியமான அதிகாரிகள்லாம் நம்ம ஃபியூச்சர்ல போருக்கு ரெடி ஆகணும், ரஷ்யாவால த்ரெட் இருக்கும், ஃபியூச்சர்ல மற்ற நாடுகளும் த்ரெட் இருக்கும், நம்ம யாரையும் சார்ந்திருக்க கூடாது, அது அமெரிக்காவை தான் சொல்றாங்க, இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் அக்ரெசிவா ஃபியூச்சர்ல அவங்க டிஃபென்ஸுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இனி ஃபியூச்சர்ல அவங்களும் அமெரிக்கா மாதிரி கொஞ்சம் ராடிகலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வலதுசாரி இதை நோக்கி இன்னும் வேகமா மூவ் ஆவாங்க. போனாங்கன்னா ஆயுதம் அதுக்கெல்லாம் நிறைய செலவழிப்பாங்க. அது கண்டிப்பா நடக்கும். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய விஷயங்கள் போட்டு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.